ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போய்க்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ்லேயும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆஸ் வெல் as நிறைய காம்படிஷன்லேயும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை மறக்காமல் அதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கில் என்னவோ அதை பார்த்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைட் பை சைட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சம் அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது லஞ்சம் அப்படிங்கிறத இந்த நம்மளோட நாட்டுல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் ஆகும்? ஓகேவா? ஸோ லஞ்சம் அப்படிங்கிறது வந்து, நாம வந்து ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது, அத வந்து ஈஸியான வழியில எல்லாருமே ஒரு வழியில போயிட்டுருப்பாங்க இல்லையா? அத வந்து குறுக்கு வழியில போய் பண்றது. அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்ம குடுக்குறது. அமௌண்ட்டாவோ, இல்லன்னா பொருளாவோ, இந்த மாதிரி ஏதோ நாம குடுத்துட்டு, அத வந்து குறுக்கு வழியில உள்ள பூந்துடுறது. ஓகேவா? ஒரு நாலேட்ஜோட அத வந்து நேர் வழி எல்லாரும் ஒரு வழியில போறாங்க. நான் வந்து வித்தியாசமான பாதையில போய் ஜெயிக்கிறேங்கிறது கிடையாது. எல்லாரும் ஒரு வழியில போயிட்டுருக்கும் பொழுது, நாம மட்டும் குறுக்கு வழியில ஓகே இது டக்குனு முடிச்சிடலாம். இப்படியே இவங்களுக்கு காசு குடுத்தா அது முடிஞ்சு போயிடும். அந்த மாரி யோசிக்கிறது தான் லஞ்சம். ஸோ அந்த மாரி நாட் ஒன்லி ஆஃபீஸஸ் நெறைய அ நார்மல் பிளேஸஸ் எல்லா இடத்துலயுமே இப்போ ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஆஃபீஸ் வரை எல்லா இடத்துலயுமே இந்த லஞ்சம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரீயா ஒருத்தவங்களுக்கு அன்பளிப்பா குடுக்கறது வேற. நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு அந்த ஒரு பொருளையோ, இல்ல பணமாவோ குடுக்கறது அதுதான் லஞ்சம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறத பத்தி தான் நெறைய பேர் என்கிட்ட ஒரு கட்டுரை கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் வந்து இத ரெடி பண்ணேன். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முன்னுரை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து லஞ்சம் அப்படிங்கிறனால உங்களுக்குமே நார்மல் டெய்லி லைஃப்ல உங்களுக்கு நெறைய இடத்துல லஞ்சம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கெல்லாம் என்னென்ன பாதிப்பு வருது? அதெல்லாம் எப்படி ஒழிக்கலாம்? அப்படிங்கிறத நடுவுல நீங்களுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா, நீங்களுமே நடுவுல போட்டுக்கோங்க. அண்ட் வாங்க கட்டுரைக்குள்ள போயிடலாம். ஸோ லஞ்ச ஒழிப்பு முன்னுரை. உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ற காலம் போய் ஊழலுக்கேற்ற ஊதியம் என்ற காலமாகிவிட்டது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருப்பது லஞ்சம். நம்மை சுற்றி பல துறைகளில் பல்வேறு வடிவங்களில் இது காணப்படுகிறது. ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றம் அதன் நெறி, நேர்மை, நியாயம் ஆகியவற்றில்தான் நிலைத்திருக்கும். ஆனால் இன்றைய உலகில் பல இடங்களில் அந்த நேர்மை பணத்திற்கு பலியாகிவிட்டது. இதை ஒழிப்பதே லஞ்ச ஒழிப்பு என்ற இக்கட்டுரையின் நோக்கமாகும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, லஞ்சம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது ஒரு பேராகிராஃப் குடுத்துருக்கேன். ஸோ இதோடைய குறிப்பு சட்டகத்த நீங்க மறக்காம எழுதிக்கோங்க. ஓகே. குறிப்பு சட்டகம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சப் டாபிக் எல்லாம் போட்டு அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத கூட நான் வீடியோல குடுத்துருக்கேன். சப்போஸ் தெரியல அப்படிங்கிறவங்க அத பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ லஞ்சம் அதோடைய பொருள் என்னன்னா, நியாயமற்ற நன்மை பெறுவதற்காக வழங்கப்படும் பணமோ அல்லது பொருளோ லஞ்சம் எனப்படும். உதாரணமாக ஒரு வேலை விரைவில் செய்யவோ அல்லது தகுதியில்லாமல் பதவி பெறவோ பணம் கொடுத்து பெறுவது லஞ்சமாகும். இது சுயநலத்தின் வெளிப்பாடு எனலாம். அடுத்த பாயிண்ட் இன்றைய நிலைமை. இன்றைய காலத்தில் லஞ்சம் கல்வி, அரசு அலுவலகங்கள், அரசியல், மருத்துவம், தொழில், நீதித்துறை என பல துறைகளில் பரவிவிட்டது. சிலர் இது வழக்கமானது என்று நினைத்து தவறாக ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இது நம் நாட்டின் நம்பிக்கையையும் நியாயத்தையும் கெடுக்கும் விஷமாகும். லஞ்ச ஒழிப்பு ஒரு சமூக பொறுப்பு. லஞ்சத்தை ஒழிப்பது அரசு ஒருவன் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமை. குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நேர்மை, உண்மைத்தன்மை, கடமையுணர்வு ஆகியவற்றை கற்பிக்க வேண்டும். மாணவர்கள் மனதில் நேர்மைக்கு எதிரான சிறு தவறுகளையும் சகித்துக் கொள்ளக் கூடாது என்ற எண்ணம் வளர்க்கப்பட வேண்டும். அடுத்த பாயிண்ட் லஞ்சத்தின் விளைவுகள். லஞ்சம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட தவறு மட்டுமல்ல, அது முழு சமுதாயத்தையும் பாதிக்கும் நோயாகும். இதனால் நியாயமானவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், தகுதியில்லாதவர்கள் உயர்வடைகிறார்கள். அரசின் மீது பொதுமக்களின் நம்பிக்கை குறைகிறது. சமூகத்தில் நேர்மை, நம்பிக்கை, ஒற்றுமை போன்ற நற்பண்புகள் குறைந்து விடுகின்றன. அடுத்த பாயிண்ட் எதிர்காலம். நம்பிக்கை நிறைந்த இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அழுக்கு இல்லா மனம் கொண்டவன் உலகத்தையே அழகாக்குவான் என்பதை மனதில் நிறுத்தி இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் முன்னேறினால் நாளை ஒரு லஞ்சமற்ற இந்தியாவா உருவாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி, வெளிப்படை ஆட்சி முறை, மக்கள் பங்கேற்பு ஆகியவை இணைந்தால் லஞ்சம் நம்மிடமிருந்து முழுமையாக விலகும். லாஸ்டா முடிவுரை. லஞ்ச ஒழிப்பு என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு மனப்பூர்வ மாற்றம்.
நாம் எவ்வளவு நேர்மையாக வாழ்கிறோமோ அவ்வளவு விரைவில் நம் நாடு உயர்வடையும். ஒவ்வொரு குடிமகனும் தன் மனதில் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்தால் இந்தியா நிச்சயம் நேர்மையின் ஒளியில் திகழும் தேசமாக மாறும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த கட்டுரை உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கொஞ்சம் முடியிற மாரி ஒரு கட்டுரை எந்த அளவுக்கு இருக்கலாமோ, அந்த அளவுக்கு நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? பட் இன்னமுமே நெறைய பாயிண்ட்ஸ் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம பேசுற இந்த மொழி அதுதான் தமிழ். அப்ப நம்ம பேசுறதையே கொஞ்சம் அந்த பியூர் தமிழா எழுதிட்டோம் அப்டின்னா, அதுதான் கட்டுரை. அவ்வளதான். நம்ம நெனைக்கிறத எழுதணும். அவ்வளதான். அத வந்து தமிழ் நடையில அழகா எழுதி குடுக்கணும். இதுதான் கட்டுரையோடைய நோக்கம். ஓகேவா? லஞ்ச ஒழிப்பு அப்படிங்கிறத பத்தி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், நீங்க ஓன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். ஸோ பிரைஸுக்காகன்னு எழுதாதீங்க. உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே நான் வந்து லஞ்ச ஒழிப்ப பத்தி எனக்கு தெரிஞ்சத நீட்டா நல்ல பிரசன்டேஷன், குட் ஹேண்ட் ரைட்டிங்கோட நான் குடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எழுதுங்க. ஸோ வின்னர் நீங்க தான். ஓகேயா? ஸோ இது வந்து யாருக்காச்சும் உங்களோட ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க மறக்காம ஷேர் பண்ணலாம். இத வந்து நீங்க இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஓன் பாயிண்ட் தெரியறது எல்லாத்தையும் நீங்க வந்து இதுல மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எல்லார்கிட்ட இருந்தும் உங்களது வித்தியாசமா இருக்கும். ஸோ நம்மளோட சேனல்ல இருந்தே நெறைய பேர் பார்த்து போடுவாங்க இல்லையா? ஸோ உங்களோட டீம்ஸே கூட யாராச்சும் பார்த்து போட சான்ஸ் இருக்கு. அதனால நீங்களுமே கொஞ்சம் உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நடுவுல நடுவுல அங்கங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஓனா எழுதினேன். என்னதான் ஓனா எழுதினா கூட ரிப்பீட்டட் அதே தானே லஞ்சம்னா என்ன? இதுதான். அத எழுதுற அந்த ஒரு முறையில தான் இருக்கு. வித்தியாசமா யாரெல்லாம் எப்படி எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் யோசிக்கலாம். ஸோ அந்த மாரி யோசிக்க கத்துக்கோங்க. நெறைய எஜுகேஷனல் கன்டென்ட்காக மறக்காம டேப் ரெக்கார்டர ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்ன உங்களுக்கு எஜுகேஷனல் ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் சொல்லி தரணும், இது எனக்கு புரியல, இது எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பபாய்.